ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி விபிஎஸ் 2வது நாள் வசனமும் கதையும் பார்த்தலாமா? வாங்க என்னன்னு பார்த்தலாம். இன்றைக்கி நாள் 2க்குரிய வசனம், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நாம் கடவுள் எப்படி நம்மளோட பாவங்களுக்காக தன்னோட உயிரையே கொடுத்தாரோ அதே போல் நம்மளும் கடவுளுக்காக நம்மளையே ஒப்பு கொடுக்கணும். இந்த வசனத்துக்குரிய கதை பார்த்தலாமா? ஆபிரகாம், சாராள் இவங்களுக்கு ரொம்ப வயசாகியும் குழந்தை இல்லை. அதனால் ஏசப்பா வாக்கு பண்ணியிருந்தார், 100 வயசில் நீ முதிர் வயதாகும்போது உனக்கு ஒரு குழந்தையை தருவேன்னு ஆபிரகாமுக்கு ஏசப்பா வாக்குத்தத்தம் பண்ணிடுறார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் நம்பி இருந்தார். இது ஆதியாகமம், பைபிளில் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதே மாதிரி ஏசப்பா வாக்குத்தத்தம் பண்ண மாதிரி ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கும்போது ஈசாக்கு அப்படிங்கிற ஒரு மகனை கொடுத்தாரு. ஏசப்பா சொல்லியிருந்தார், உன்னோட சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல் நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவரோட விசுவாசத்தை நம்பிக்கையை சோதிக்கிறதுக்காக ஏசப்பா ஒரு நாள் ஆபிரகாம்கிட்ட உன்னோட மகன் ஈசாக்கு எனக்கு தகன பலியாயிடு அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், மாட்டேன்னு சொல்லலை. தகன பலி என்னன்னு கேட்டிங்களா? விலங்கையோ இல்லது ஒரு பறவையோ நம்ம சந்தாக வெட்டி அதையை நெருப்பில் சுட்டு முழுவதுமாக சாம்பலாக இருக்கிறது தான் இந்த தகன பலி. அதே மாதிரி ஈசாக்கை பலியிடுறதுக்காக ஆபிரகாம் அவங்க வீட்டில் காலையிலே எந்திரிச்சு 2 வேலைக்காரங்க 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஏசப்பா சொல்கிற மலைக்கு இவர் நடந்து போயிட்டுருக்கார் ஈசாக்கு கூட. அப்போ ஒரு விசுவாசத்தோடு சொல்கிறார் அவங்க வேலைக்காரங்கிட்ட, நீங்கள் இங்கேயே இருங்க, நானும் ஈசாக்கும் போய் தகனம்பலி இட்டுட்டு திரும்பி வருவோம் அப்படின்னு எவ்வளோ நம்பிக்கை அவர் சொல்கிறார் பாருங்க. கடவுள் மேலே அவர் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தார். ஏசப்பா அவர் கைவிட மாட்டார், நமக்கு உதவி செய்கிறவர். அதனால் அவர் நம்பினார். அதனால் தகனம்பலிக்குரிய விறகு, நெருப்பு, கத்தி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த கட்டையெல்லாம் ஈசாக்கோட தோல் மேல் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. அந்த மலைக்கு பேர் மோரியா மலை. அந்த மலையில் போய் பலிபடுத்தக்கிட்டு அது மேல் ஈசாக்கு அது அந்த தகனபலி மேலே அந்த கட்டை மேலே படுக்க வச்சுட்டு அவனை வெட்டுறதுக்காக கையை ஓங்குறாரு. அப்போ கர்த்தராகிய தேவனுடைய தூதன் நீ அவன் மேல் கையை போடாதே அப்படின்னு சொல்கிறாரு. உன்னோட விசுவாசம் பெரியது, அதனால் நீ பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. தகனம் பலியாக இடுறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஏசப்பா ரெடி பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து ஈசாக்குக்கு மேலே தகன பலியை ஆபிரகாம் அந்த தகன பலியை நிறைவேற்றினார். ஈசாக்கு முதலையே கேட்டான், எப்பா தகன பலிக்கு உரிய ஆட்டுக்குட்டி எங்கேன்னு. அப்போ ஆபிரகாம் விசுவாசத்தோடு சொன்னார், தகன பலிக்குரிய விலங்கை ஏசப்பா பார்த்துக்குவார் அப்படின்னு அவ்வளோ விசுவாசத்தோடு நம்பிக்கையாக சொன்னார். ஏன்னா ஏசப்பா கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதே மாதிரி நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் ஏசப்பா நமக்கு நன்மை தான் செய்வார், ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார், ஒருபோதும் நம்மளை கைவிடவும் மாட்டார். அது மாதிரி இந்த ஆபிரகாமோட வாழ்க்கையில் ஏசப்பா செஞ்சார். அவரோட விசுவாசத்தை சோதித்தார். அவர் ஏசப்பா மேலே வச்ச நம்பிக்கை அவர் என்ன பண்ணார், அதையே உண்மையின் அவர் நிரூபித்தார். அவர் ஒருபோதும் ஏசப்பா கிட்ட அவர் அவிசுவாசமாக இருக்கலை, விசுவாசமாக இருந்தார். அவர் சொன்னபடி அவர் செய்வார். ஏசப்பா என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் அவர் செய்வார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஏசப்பா உண்மையுள்ளவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், நம்மளை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார், திராணிக்கு மேலாக நம்மளை அவர் சோதிக்கவும் மாட்டார். அவர் நமக்கு நன்மை தான் செய்வார். அதனால் இந்த ஸ்டோரி, இந்த வசனம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.